டித்வா புயல் காரணமாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் தற்போது மழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சோமசுந்தரம். சென்னை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகள் அங்கு எங்கெங்கெல்லாம் மழை பெய்து வருகிறது, எவ்வளவு நேரமாக இந்த மழை நீடிக்கிறது? அபிநயா, டித்வா புயல் காரணமாக சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் தற்போது மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, செம்பரம்பாக்கம், திருமலிசை, குன்றத்தூர், மாங்காடு, வலசரவாக்கம், ராமாபுரம், மதுரவாயல், திருவேற்காடு, போரூர், நெற்குன்றம் மற்றும் கோயம்பேடு உள்ளிட்ட அதன் சுற்று வட்டார பகுதிகளில் காலை முதல் மழையானது விட்டுவிட்டு பெய்து வருகிறது. குறிப்பாக மிதமான சூழல் காலை முதல் நிலவி வரக்கூடிய சூழலில் தற்போது பரவலாக இந்த பகுதிகளில் மாலை வேளைகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதனால் பள்ளி, கல்லூரி, வேலை, அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் மழையில் நனைந்தபடி செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. அதாவது கையில் குடைபிடித்தபடி பெண்கள் வீட்டிற்கு செல்லக்கூடிய காட்சியும் நம்மால் காண முடிகிறது. இதனால் ஒரு சில பகுதிகளில், அதாவது பூந்தமல்லி, போரூர் உள்ளிட்ட ஒரு சில பகுதிகளில் தாழ்வான சாலைகளில் மழைநீர் தேங்கி அளிக்கக்கூடிய காட்சி நம்மால் கண்டு வருகிறோம். இந்த டித்வா புயல் காரணமாக இந்த மழை பெய்வதோடு இந்த பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதோடு குளிர்ந்த காற்றும் வீசி வருவது குறிப்பிடத்தக்கது அபிநயா. அதே போல் இந்த பகுதிகளில் தற்போது வரை தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அதாவது ஒரு சில பகுதிகளில், அதாவது புறநகர் பகுதியில் காலை முதல் விட்டு பெய்து வந்த நிலையில் தற்போது இருந்து மாலையில் தொடர்ந்து மழையானது இந்த பகுதிகளில் பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இரவில் வேலை முடிந்து வீட்டிற்கு செல்வர்களும் மழையில் நனைந்தபடி செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருவது குறிப்பிடத்தக்கது அபிநயா. மழை விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம். தொடர் மழையால் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சுற்று வட்டாரத்தில் குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், இப்போ மயிலாடுதுறையில என்னென்ன பாதிப்புகளை அங்க மக்கள் சந்திக்கிறாங்க? அபிநயா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் டித்வா புயல் காரணமாக அதிக அளவு மழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை தொடங்கி மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பலத்த மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. தற்போதும் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வரும் நிலையில் இன்று காலை முதல் தரங்கம்பாடி தாலுகாவில் அதிக அளவிலான மழையானது பதிவாகியிருந்தது. இந்த தரங்கம்பாடி காளியப்பநல்லூர் என்ற ஊராட்சியில் உள்ள ரத்தினம் நகர், புதுத்தெரு மற்றும் அம்பேத்கர் நகர் ஆகிய 3 தெருக்களில் சுமார் 100 குடியிருப்புகளை மழை நீரானது முற்றிலுமாக சூழ்ந்துள்ளது. அப்பகுதியில் சுமார் முழங்கால அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளார்கள். சில வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் அந்த வீடுகளுக்குள் இருந்து தண்ணீரை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் மழை விடாமல் தொடர்ந்து நீடித்து வருவதால் உள்ளிருந்து நீரை வெளியேற்ற நிலையில் தொடர்ந்து மழை நீர் உள்ளுக்குள் புகுந்து வருவதால் இரவு எப்படி இந்த குடியிருப்புக்குள் வசிப்பது என்ற ஆழ்ந்த கவலையில் பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளார்கள். அப்பகுதியில் மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் சில ஆக்கிரமிப்புகள் காரணமாக தூர்வாரப்படாத காரணத்தால் மழைநீர் வடிந்து செல்வதற்கு வழி இல்லாமல் அங்கு தேங்கி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார்கள். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். சிதம்பரம் சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்து வருகிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, சிதம்பரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை நீடித்து வருகிறது? மழையினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு? அதாவது அபிநயா, சிதம்பரத்தில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. பொதுமக்களின் வாழ்க்கை, இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. காலை முதல் மிதமான மழை பெய்து வந்த சூழ்நிலையில் தற்போது கனமழையானது தொடங்கி பெய்து டித்வா புயலின் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் இன்று மதியம் 3 மணி வரை அதாவது மிதமான மழை பெய்து வந்தது. இந்த சூழ்நிலையில சிதம்பரம் சுற்றுலாப்பகுதியில் தற்போது கனமழையும் பெய்ய தொடங்கி இருக்குது. புயல் மற்றும் கனமழை காரணமாக பல்வேறு கடைகளும் மூடப்பட்டுள்ள பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை அடைந்திருக்கு. குறிப்பாக பாத்தீங்கன்னா சிதம்பரம், அண்ணாமலை நகர், பரங்கிப்பேட்டை, புதுச்சத்திரம், புவனகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது கனமழையானது பெய்ய தொடங்கி இருக்குது. சிதம்பரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பூ மற்றும் பழக்கடை வியாபாரங்களும் முற்றிலும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தாழ்வான இடங்கள்ல மழைநீர் தேங்கி வருகிறது. தொடர்ந்து மழை பெய்தால் பல்வேறு இடங்கள்ல மழைநீர் தேங்கி பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் தற்போது ஏற்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா. டித்வா
டிட்வா புயல் காரணமாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் தற்போது மழை பெய்து வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சோமசுந்தரம். சோமசுந்தரம், சென்னை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகள் அங்கு எங்கெங்கெல்லாம் மழை பெய்து வருகிறது, எவ்வளவு நேரமாக இந்த மழை நீடிக்கிறது? அபிநயா, டிட்வா புயல் காரணமாக சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் தற்போது மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, செம்பரம்பாக்கம், திருமலிசை, குன்றத்தூர், மாங்காடு, வலசரவாக்கம், ராமாபுரம், மதுரவாயல், திருவேற்காடு, போரூர், நெற்குன்றம் மற்றும் கோயம்பேடு உள்ளிட்ட அதன் சுற்று வட்டார பகுதிகளில் காலை முதல் மழையானது விட்டுவிட்டு பெய்து வருகிறது. குறிப்பாக மிதமான சூழல் காலை முதல் நிலவி வரக்கூடிய சூழலில் தற்போது பரவலாக இந்த பகுதிகளில் மாலை வேளைகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதனால் பள்ளி, கல்லூரி, வேலை, அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் மழையில் நனைந்தபடி செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. அதாவது கையில் குடைபிடித்தபடி பெண்கள் வீட்டிற்கு செல்லக்கூடிய காட்சியும் நம்மால் காண முடிகிறது. இதனால் ஒரு சில பகுதிகளில், அதாவது பூந்தமல்லி, போரூர் உள்ளிட்ட ஒரு சில பகுதிகளில் தாழ்வான சாலைகளில் மழைநீர் தேங்கி அளிக்கக்கூடிய காட்சி நம்மால் கண்டு வருகிறோம். இந்த டிட்வா புயல் காரணமாக இந்த மழை பெய்வதோடு இந்த பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதோடு குளிர்ந்த காற்றும் வீசி வருவது குறிப்பிடத்தக்கது அபிநயா. அதே போல் இந்த பகுதிகளில் தற்போது வரை தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அதாவது ஒரு சில பகுதிகளில், அதாவது புறநகர் பகுதிகளில் காலை முதல் விட்டு பெய்து வந்த நிலையில் தற்போது இருந்து மாலையில் தொடர்ந்து மழையானது இந்த பகுதிகளில் பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இரவில் வேலை முடிந்து வீட்டிற்கு செல்வர்களும் மழையில் நனைந்தபடி செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருவது குறிப்பிடத்தக்கது அபிநயா. மழை விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம். தொடர் மழையால் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சுற்று வட்டாரத்தில் குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், இப்போ மயிலாடுதுறையில என்னென்ன பாதிப்புகளை அங்க மக்கள் சந்திக்கிறாங்க? அபிநயா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் டிட்வா புயல் காரணமாக அதிக அளவு மழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை தொடங்கி மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பலத்த மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. தற்போதும் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வரும் நிலையில் இன்று காலை முதல் தரங்கம்பாடி தாலுகாவில் அதிக அளவிலான மழையானது பதிவாகியிருந்தது. இந்த தரங்கம்பாடி காளியப்பநல்லூர் என்ற ஊராட்சியில் உள்ள ரத்தினம் நகர், புதுத்தெரு மற்றும் அம்பேத்கர் நகர் ஆகிய 3 தெருக்களில் சுமார் 100 குடியிருப்புகளை மழை நீரானது முற்றிலுமாக சூழ்ந்துள்ளது. அப்பகுதியில் சுமார் முழங்கால அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளார்கள். சில வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் அந்த வீடுகளுக்குள் இருந்து தண்ணீரை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் மழை விடாமல் தொடர்ந்து நீடித்து வருவதால் உள்ளிருந்து நீரை வெளியேற்றும் நிலையில் தொடர்ந்து மழை நீர் உள்ளுக்குள் புகுந்து வருவதால் இரவு எப்படி இந்த குடியிருப்புகள் வசிப்பது என்ற ஆழ்ந்த கவலையில் பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளார்கள். அப்பகுதியில் மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் சில ஆக்கிரமிப்புகள் காரணமாக தூர்வாரப்படாத காரணத்தால் மழைநீர் வடிந்து செல்வதற்கு வழி இல்லாமல் அங்கு தேங்கி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார்கள். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். சிதம்பரம் சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்து வருகிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, சிதம்பரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை நீடித்து வருகிறது? மழையினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு? அதாவது அபிநயா, சிதம்பரத்தில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. பொதுமக்களின் வாழ்க்கை, இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. காலை முதல் மிதமான மழை பெய்து வந்த சூழ்நிலையில் தற்போது கனமழையானது தொடங்கி பெய்து டிட்வா புயலின் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் இன்று மதியம் 3 மணி வரை அதாவது மிதமான மழை பெய்து வந்தது. இந்த சூழ்நிலையில சிதம்பரம் சுற்றுலாப்பகுதியில் தற்போது கனமழையும் பெய்ய தொடங்கி இருக்குது. புயல் மற்றும் கனமழை காரணமாக பல்வேறு கடைகளும் மூடப்பட்டுள்ள பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை அடைந்திருக்கு. குறிப்பாக பாத்தீங்கன்னா சிதம்பரம், அண்ணாமலை நகர், பரங்கிப்பேட்டை, புதுச்சத்திரம், புவனகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது கனமழையானது பெய்ய தொடங்கி இருக்குது. சிதம்பரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பூ மற்றும் பழக்கடை வியாபாரங்களும் முற்றிலும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தாழ்வான இடங்கள்ல மழைநீர் தேங்கி வருகிறது. தொடர்ந்து மழை பெய்தால் பல்வேறு இடங்கள்ல மழைநீர் தேங்கி பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் தற்போது ஏற்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.